தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் 10, 11ஆம் இடங்கள் வெகு தெளிவாக இருக்கக்கூடிய சுபமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து ஒரு 3 மாத காலத்திற்குள் நீங்கள் வெற்றியாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆக ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்த நிலையற்ற தன்மை ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் 10இல் உச்சபுதன் 11இல் சுக்கிரன் என 10, 11ஆம் இடங்கள் வெகு தெளிவாக இருக்கக்கூடிய சுபமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிக்கு ஆகாத கிரகம் சுக்கிரன். அவர் எப்பெல்லாம் 11ஆம் இடத்துல வராரோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல பல யோகத்தை செய்வார். 11ஆம் இடத்துல செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய ஒரு 2-2.5 மாதம் 3 மாதத்துக்கு மேலே அவர் அங்கே ஆட்சியாக இருப்பார். ஆக தொட்டது தொடங்கக்கூடிய சட்டப்பூர்வமான போராட்டங்களிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தவங்க, கீழ்கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்துடலாமியா வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரிகிட்ட போய் மாட்டிக்கிட்டவங்க, பக்கத்து வரப்புங்க ஒரு அடி இதாங்க இப்படி வந்துட்டார் அப்படி வந்துட்டாருங்க, வரப்பு தகராறு இது தகராறு, செக் ரிட்டன் கேஸு, சின்ன சின்ன விஷயங்களில் போய் நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நான் இது பண்ணிட்டேன், அதை மட்டும் இந்த சரியாமல் இருந்ததுன்னா இந்த சிக்கல் சீக்கிரமாக தீர்ந்திருக்கும். பெரிய அளவில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் சட்ட சிக்கல், காவல்துறை போன்ற சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து ஒரு 3 மாத காலத்திற்குள் நீங்கள் வெற்றியாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயம். சாஃப்ட்வேர்காரங்க யாருமே இப்போ நல்லா இல்லை. இப்போ வேலை போகுமோ அப்போ வேலை போகுமோ, ஒரே மெயில், ஒரே ஜூம் மீட்டிங், 50,000 பேர் 60,000 பேர் 1000 பேர் 2000 பேர்னு தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எங்கே போவேன்? வயசு 40 ஆகுது 50 ஆகுது, நான் கவர்மெண்ட் வேலையை பார்க்குறேன். கவர்மெண்ட் வேலையை ஏன் விரும்புகிறோன்றது இப்போ சாஃப்ட்வேர்காரங்களுடைய புலம்பலிருந்து தான் கண்டிப்பாக தெரிகிறது. ஆக ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்த நிலையற்ற தன்மை ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு சொந்த தொழில் அமையும், சிலருக்கு சொந்த வியாபாரம் அமையும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சொந்த தொழில், சொந்த வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது இருக்கிறது. பச்சை நிறமுள்ள தொழிலமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள். கன்சல்டிங் கொடுக்கக்கூடியவர்கள், அதைவிட மேலாக அதாவது தன்னுடைய அறிவை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய, இப்போ மேனுஃபேக்சரிங் கிடையாது, ப்ரொடக்ஷன் கிடையாது, கன்சல்டிங், அடுத்தவருக்கு அறிவுரை சொல்கிறேன், நானே ஒரு ஃபோனு ஒரு ரூமை மட்டும் வச்சுட்டு சம்பாதிக்கிறேன், சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கிறேன், இவங்க எல்லாத்துக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மூத்த அண்ணன் அக்காள் உறவுகள் நன்றாக இருக்கும். அக்காவை பற்றி கவலைப்பட்டவங்க, அண்ணனை பற்றி கவலைப்பட்டவங்க, தம்பி தங்கச்சிகளாக இருந்து எனக்கு எதுவும் செய்யலைன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அக்காள் தங்கைகள் அண்ணன்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள், நீங்களும் அவர்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு புதிய விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அதுவும் நெருப்புத்துறைகள், கட்டிடத்துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்கள் இப்போது உண்டு. தேக்கமாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல வருமானங்கள் வரக்கூடிய சுப நல்ல மாதங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இது செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. நாட்கள் போகிறதே தெரியல, அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாக இருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது, அடுத்த வாரமாவது, நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து, கஷ்டத்தை அடைந்து, ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல், எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை.
குரு அதிசாரத்தில் போவார். அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு வந்து அதிசாரத்தில் போவார். ராகுக்கு எது பயிற்சியும் இல்லை. வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில் மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் வந்து தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் வந்து அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட், நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரரும் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரரும் இருப்பார். ஆக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல 1 மடங்கு அதிகமான வருமானங்கள், 1 மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க.